Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titans episode 30 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம யுமிரு டைட்டனா மாதிரி சும்மா பாஞ்சு போனால போனவ சும்மா இல்ல ஒவ்வொரு டைட்டன் கழுத்துலயும் பாஞ்சு பாஞ்சு கழுத்த கவுன்னு கவி கடிச்சு துப்பிட்டு இருப்பா. என்ன ஒரு விரித்தனம். மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். அத்தனை பேருமே மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. எது யுமிர் ஒரு டைட்டனான்னு. ரெய்னர்லாம் பார்த்துட்டு இது அவதான் அவளே தான் சொல்லி முடிவே பண்ணிட்டான். வேற ஒண்ணும் இல்ல, அவனுக்கு அடிக்கடி ஒரு சின்ன பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகுமே. அதான் இவனை ஒரு டைட்டன் எடுத்து சாப்பிட போகும்போது திடீர்னு இடையில ஒருத்தன் வந்து தள்ளி விட்டு காப்பாத்துறேன்னு அவன் மாட்டி செத்தானே. அவனை சாப்பிட்டது இந்த டைட்டன் தான் அப்படின்னா நம்ம பையன் மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு காரணம் இவளே தான். அவ பாஞ்சி பாஞ்சி ஒவ்வொருத்தர் கழுத்தையா கவிட்டு இருக்கும் போது ஒரு சில டைட்டனுங்க ஸ்லிப் ஆகி போய் அந்த டவர்ல இடிக்குமா. உடனே அந்த டவர் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிடும். வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கிறிஸ்டா தவறி கீழே விழ போவா. நல்ல வேலை ரெய்னர் டப்புன்னு காலை புடிச்சிருவான். ஆனா என்ன புடிச்சவன் அப்படியே அந்த ஷாக்லயே இருப்பானா. அவ வலிக்குது விர்ரா விர்ரான்னு எவ்வளவோ சொல்லுவா. ஆனாலும் விடாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு நிப்பான். அதுக்கப்புறம் கோனி வந்து டேய் காலை விர்றான்னு சொல்லி காட்டு கத்துனதுக்கு அப்புறம் தான் அவன் காலையே விடுவான். அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு உனக்கு இவ டைட்டன் முன்னாடியே தெரியுமான்னு கேட்பான். அவ இல்ல, அவ என் கூடவே தான் இருப்பா, ஆனா இதெல்லாம் எனக்கு சுத்தமாவே தெரியாதும்பா. இவ கூட எப்பவுமே ஜாலியா விளையாண்டுகிட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருப்பாளாமா, மத்தபடி வேற எதுவும் எனக்கு தெரியாதும்பா. ஆனா இவ இப்ப இப்படி டைட்டனா மாறி இருக்கானா டெஃபினட்டா இவளுக்கு ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. எரனுக்கு அவன் டைட்டனா மாறுவான்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படின்னா அவனுக்குமே டைட்டன்ஸை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சிருக்கணுமே. பட் ஆனா யுமேர் நடந்துகிட்டதை பார்த்தா அவளுக்கு என்ன பண்ணணும், எப்படி டைட்டனா மாறணும் அப்படின்னு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்படி எல்லாம் இவனுக்கு பேசுறத பார்த்த உடனே இங்க கிறிஸ்டாக்கு பயமாயிருச்சு. ஐயோ அப்படின்னா அவளை நம்ம எனிமின்னு சொல்றீங்களான்னு கேட்பான். அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவன் மறைக்கணும். அவ என்ன யோசிக்கிறா, என்ன பண்ண ட்ரை பண்றான்னு யாருக்குமே தெரியல. அவளுக்கு அப்படி என்னதான் வேணும் அப்படின்னு உடனே இங்க இவ ஷாக் ஆவா. ஐயோ அவளை கம்ப்ளீட்டா எல்லாரும் பிளேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு. அந்த டைமுக்கு போது யுமிரை காட்டுறாங்க. அவளை இழுத்து போட்டு எல்லா டைட்டன்ஸும் மேய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா 1-2 டைட்டன்னா பரவாயில்ல, நிறைய டைட்டன்ஸுங்க இருக்குதா. அடுத்தடுத்து காலி பண்ண அவ டயர்ட் ஆக ஆரம்பிச்சிடறா. அடுத்தடுத்த டைட்டன்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருதுங்க. அதனால ஃபர்ஸ்ட் இருந்த வேகம் அவகிட்ட இல்ல. இவ என்ன பண்ணுவா, தப்பிச்சு கொஞ்சம் மேல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அட்டாக் பண்ணலாம்னு பார்த்தா மேலேயே ஏற விட மாட்டேங்குதுங்க. கஷ்டப்பட்டு அந்த கோட்டையோட கல்லெல்லாம் பிடிப்பா. அது உடஞ்சிச்சுன்னா மொத்தமா இவங்களும் காலி. அதனால விட்டுட்டு பொத்துன்னு கீழே விழுவாளா. எல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆயிருவாங்க. டவர் கீழே விழக்கூடாதுன்னு அவ இப்படி மாட்டிட்டு இருக்காளா. ஆக்சுவலா அவ நினைச்சானா ஈஸியாவே இங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். ஆனா அவ இவங்களை காப்பாத்தணுங்கிறக்காகவே விழுந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அவளை நிறைய டைட்டன்ஸுங்க பிடிச்சு அடிக்கிறத பார்த்துட்டு கிறிஸ்டா பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஏன் யுமேர் எதுக்காக நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி நின்னு யுமேர் நீ இப்படி சாக கூடாது, நீ செத்து நல்லவளா மாறலான்னு பாக்குறியா அப்படி இப்படின்னு அவ இவகிட்ட அந்த ஸ்னோ மவுண்டன்ல என்னென்ன சொன்னாலோ அதே விஷயத்தை இப்ப அவளை சொல்லி உசுப்பேத்தி விடுவா. அதாவது நீ உயிரோட இருக்கணும், நீ இங்க செத்தா ஒண்ணு ஹெவனுக்கு போறது இல்ல, உன் வாழ்க்கைய நீ வாழணும், இந்த டவரை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நீ சாகாத, எல்லாத்தையும் பீஸா பிரிச்சு மேஞ்சிரு அப்படின்னு வெறித்தனமா கத்துவாளா. அவ்வளவுதான். அவ கத்துறத பார்த்துட்டு இவளுக்கு அப்படியே வெறி ஏறும். அதுக்கப்புறம் டவர்ல இருக்க கல்லெல்லாத்தையும் எடுத்து சும்மா டங்குன்னு எல்லா டைட்டன்ஸையும் அடிச்சு திரிக்க விடுவாளா. ஐயோ மொத்த டவரையும் பிரிச்சாலே இப்ப கீழே விழ போறோம்ட்டு அப்படியே டவர் சரியும் பொசுக்குன்னு வந்து நிப்பா. அத்தனை பேத்துக்கு அள்ளு விட்டுரும். அத்தாடி நம்மள பொழந்துருவா போலயேன்னு. நீங்க எல்லாரும் உயிரோட இருக்கணும், நான் என் மேல ஏறிக்கீங்கம்பா. உடனே அத்தனை பேரும் அவ முடியல ஏறிடுவாங்க. அந்த டவர் அப்படியே சாஞ்சி அங்க இருக்க டைட்டன்ஸுங்க மேல விழும். இவ ஜம்ப் போட்டு இவங்க எல்லாத்தையும் காப்பாத்திடுவா. இப்ப என்ன பஞ்சாயத்துனா டவர் விழுந்தாலும் எல்லா டைட்டன்ஸுமே சாகல, அது பாட்டுக்கு எந்திரிச்சு வருதுங்க. ஆனா அழுக்கு பிடிச்சவளே சீக்கிரம் போய் அவங்க எல்லாத்தையும் காலி பண்ணின உடனே பாஞ்சு போய் கவுவா. ஆனா அந்த டைட்டனுங்களும் சும்மா இல்ல, அவ முடியோட புடிச்சு தூக்கி நங்குன்னு அடிச்சு அவளை பொலந்து கட்டும். இன்னும் எக்கச்சக்க டைட்டன்ஸுங்க எந்திரிச்சு வரத பார்த்துட்டு ஆஹா நிலைமை மோசமாயிருச்சேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அத்தனை டைட்டன்ஸும் அட் அ டைம்ல யுமேர் மேல பாயுங்க. பாஞ்சதுக்கு சும்மா விடுமா என்ன, கையை காலு முட்டியா அப்படி இப்படின்னு பிரிச்சு மேஞ்சுக்கிட்டு இருக்குங்க. லைவா பார்த்துட்டு இருந்த கிறிஸ்டாவால முடியாம அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணுமேன்னு யுமேர்னு கத்திக்கிட்டு நேரா அவளை நோக்கி தான் ஓடி வருவா. நீ இப்படி சாக கூடாது, உங்ககிட்ட நான் இன்னும் உண்மையான பேரை சொல்லல, நான் சொல்றேன் அப்படின்ட்டு வருவா. அந்த டைம் டைட்டனுக்குள்ள இருக்க யுமேர் அப்படியே கண்ணை ஓபன் பண்ணுவா. சரி சொல்லிடுவா, அதோட அவ சோலி முடியுதுன்னு பார்த்தா அப்பதான் இடையில இன்னொரு டைட்டன் வந்து குறுக்க இந்த கௌசிக் வந்த அப்படிங்கிற மாதிரி லுக்கு விடும். இவங்க பார்த்து பதறி போய் அவளை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு வேகமா வருவாங்க. இவ சோலி முடிஞ்சுன்னு முடிவே பண்ணிட்டா. அப்படியே புட்டிக்க வரும். அப்ப அந்த டைட்டனோட பின்னாடி யாரோ வந்து ஒரே போட்டு ரத்தம் தெரிக்கும். யாரான்னு பார்த்தா நம்ம மிகாசா. வேற லெவல் என்ட்ரி. அவ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க ஓரமா நில்லுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது சர்வை காப்ஸோட பட்டையே வரும். சும்மா வெட்டுன்னு வெட்டி பொலந்து கட்டுவாங்க. இது ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வேவ். இனி அடுத்தடுத்து கூட்டமா இருக்க டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே பொலந்து கட்ட போறாங்க. ஆஞ்சி தான் ஆர்டர் கொடுப்பான். அந்த டைம் நம்ம ஒரு டைட்டனை போட்டு தள்ளிட்டு வாவ்
சூப்பர், என்னோட ஃபர்ஸ்ட் கில்லு, நான் இன்னும் அடுத்தடுத்த டைட்டன்ஸை கொல்ல போறேன்ட்டு அப்படியே ஸ்வைன்னு வருவான். அவன் வெட்டின டைட்டன் கீழே விழும்போது அவனோட ஒயரை தட்டி விட்டுரும், அடிச்சு புரண்டு வந்து விழுவான். அதுக்கப்புறம் கோனி மத்தவங்க எல்லாம் உயிரோட இருக்க பார்த்துட்டு அவ்வளவு சந்தோஷம். வந்தவங்க எல்லாம் அங்க இருந்த டைட்டன்ஸை பட்டு 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 பட்டுன்னு தான் போடுவாங்க. அப்படி ஒரு வேகம். அப்படியே கொஞ்சம் நேரம் தான் ஆச்சு, மொத்த டைட்டன்ஸுமே காலி, அப்படியே புகையா கிளம்பும். அப்ப யுமிர் டைட்டன் தெரிஞ்சு போனதுனால எல்லாம் பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவளை மத்த டைட்டன்ஸ் எல்லாம் வந்து கவு கவுன்னு கவனதுனால கையை காலுன்னு எல்லாமே பிஞ்சு போச்சு. அதெல்லாம் எப்படியும் சரியாயிருன்னு வைங்களேன். இன்னும் உயிரோட தான் இருக்கா. கிறிஸ்டா பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு என்னோட உண்மையான பேரு ஹிஸ்டோரியாம்பா. ஹாஞ்சில இருந்து அங்க இருந்து அத்தனை பேருமே அவளை ஷாக்கா தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி ஒருத்தி நம்ம கூட இருக்கான்னு நமக்கு தெரியாம போச்சேன்னு. சரி, நீ கண்டுபிடிச்சாச்சு, இனி இவளை புடிச்சு வச்சு என்னென்ன பாடுபடுத்த போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.